வணக்கம் மக்களே, நான் அம்ருதா சத்யவர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயாவால் உருவாக்கப்பட்ட கட்சி. இந்த ராமாபுரம் வீடு என்பது அனைத்து மக்களுக்குமே விருந்தளிக்கக்கூடிய அக்ஷய பாத்திரமாக திகழ்ந்த காலம். அது அனைத்து மக்களுக்குமே மிகப்பெரிய அளவில் பங்களிப்பு கொடுத்து அனைத்து மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு மாமனிதர். அந்த ராமாபுர வீடு அவர் இருக்கும் வரை அனைத்து மக்களுக்குரிய ஒரு அக்ஷய பாத்திரமாகவே காணப்பட்டது. அனைத்து மக்களுக்குமே அனைத்துமே கொடுத்து சென்ற தலைவர்கள் நம்மளுடைய தலைவர்கள். இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் நம்மளுடைய அம்மா உணவகம் என்பது ஒரு மிகப்பெரிய அளவில் தங்களுடைய புகைப்படத்தை கொண்டு வந்து நம்மளுடைய மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய புகைப்படத்தை எடுத்துவிட்டு அடுத்தவர்களுடைய அந்த திட்டத்தை இவர்களுடைய திட்டமாக ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே ஒரு மிகப்பெரிய அளவில் காப்பி பேஸ்ட் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தன்னிச்சையாக யோசித்து செயல்படுகின்ற மக்களுக்கேற்ப ஒரு நல்ல ஆட்சியும் வருமானத்தையும் எடுத்து செல்கின்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு இடத்திலுமே மக்களுக்குரிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டிய அரசாங்கம் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொடர்ச்சியான ஆட்சியாக மட்டுமே பார்க்கப்படுகிறது. அதே குற்றங்கள் ஒரு மிகுதியாக கற்பழிப்பு வழக்குகள் குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது. காவல்துறை எந்த விதத்திலுமே மக்களுக்குரிய பாதுகாப்பு கொடுப்பதில்லை. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலுமே ஒரு திரைப்படம் சார்ந்த நாடகங்கள் மட்டுமே அரங்கேறி திட்டங்களாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறது ஆளுகின்ற அரசாங்கம். இது மக்களால் ஏற்படுத்திய ஆட்சி அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய அவர்களுடைய அந்த கடினமான 5 வருடம் மக்களுக்கு வனவாசத்தை மட்டுமே கொடுத்தது. அதற்கு அடுத்து மக்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆட்சி அமைப்பு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைப்பு வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு ஏற்படுத்தினாலும் பாரதிய ஜனதாவினுடைய ஆளுமை திராவிட கட்சிகள் இருக்கக்கூடாது என்பதற்குரிய சூழ்ச்சி மறைமுகமாக தமிழக வெற்றி கழகத்தின் மூலம் மிகப்பெரிய பங்களிப்பாக இன்றைக்கு தன்னையும் அளித்து மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்ட பாரதிய ஜனதா இன்றைக்கு இதனுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாய மக்களை வஞ்சிக்கின்ற பாரதிய ஜனதாவுடைய ஸ்ட்ராட்டஜி இன்றைக்கும் தமிழக வெற்றி கழகம் அந்த விவசாய மக்களை வஞ்சித்து ஒரு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒவ்வொரு மக்களும்